ஒரு நிமிஷம் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக கேளுங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெறும் 45 நிமிஷத்தில் 340 கோடி அடிக்கணும். இது மூவிலாம் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ஹைஸ்ட்டு, அதுவும் பணத்தை ரன்னிங் ட்ரெயின் அடித்த ஒரு ஸ்டோரி. 2014 நடந்தது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நான் ரீசெண்டாக படிக்கும்போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரியை, இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இது இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியாது. சேலத்துலேருந்து எக்மோருக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2016 ஆகஸ்ட்டில். ஸோ அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சேலம் எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டை, அதாவது 340 கோடியை எக்மோருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எந்த ரூட்டும் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் வழியாக போகுது. ஒரு நைட்டில் நடக்கிற இன்சிடென்ட் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்புது, பட் மறுநாள் மார்னிங் வரும்போது பார்த்தீங்கன்னா மொத்த படத்தை அடிச்சிருக்காங்க. இதை பிட்வீன் டைமில் ரன்னிங் ட்ரெயினில் எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே போலீஸை வச்சு செக்யூர் வச்சுருக்காங்க. ஐ மீன் கம்பார்ட்மெண்ட் க்ளோஸில் இருக்கும், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷன் அந்த ட்ரெயின் நின்னாலும் உள்ளே வெளியும் போலீஸ் எப்பவுமே இருப்பாங்க வித் கன் பாயிண்டோட. பட் இதை எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. இந்த கேஸ் வந்து சிபிசிஐடி கிட்ட போகுது. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அவங்களால சால்வ் பண்ணவே முடியல. கடைசியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை போலீஸே இந்த பணத்தை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேஸை போலீஸ் பக்கத்துக்கு. பட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து இந்த பணத்தை அடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் இது எப்படி தான் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஒரு 2 மாதம் கிட்ட இந்த கேஸ் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. கேஸ் 2 மாதமும் சால்வ் பண்ணவே முடியல. கேஸ் சிபிசிஐ கிட்ட போய் எந்த மூமெண்ட் இல்லைனால ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நாசா கிட்ட போகுது. ஆக்சுவலாக நாசா கிட்ட போனோடனே அந்த ட்ரெயின் ரூட்டில் அந்த ரூட் மேலே தான் பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டு அந்த மொத்த பணத்தை எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த இமேஜஸை வச்சு கேதர் பண்ணால் ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து நாசா கிட்ட போகும்போது நாசா ஒரு சில இமேஜஸ் அனுப்புறாங்க. பட் அது இன்னி வரைக்கும் வந்து போலீஸ் வெளியே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் இந்த 3000 பேரோட நம்பர்ஸையும் வந்து ட்ராக் பண்ணுறாங்க. அந்த 3000 பேர் நம்பரை ஃபில்டர் பண்ணி 11 நம்பர் எடுக்கிறாங்க. அந்த 11 நம்பரை ஃபில்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இருக்குது. ஸோ இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா தீரன் படத்தில் வர மாதிரி மத்திய பிரதேஷுக்கு போகுது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சஸ்பெக்ட் மேலே உடனே கை வச்சிட முடியாது. ஏன்னா தீரன் படம் பார்த்தவங்க நல்லாவே தெரியும், அவங்க ஒரு கேங்கு. ஸோ அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி அப்படின்ற ஒரு இனக்குழு, பாரதி. ஸோ அந்த இனக்குழுவில் இருக்கவங்க எல்லாம் போயிட்டு எடுத்துன்னு கை வச்சிட முடியாது. உள்ள போலீஸ் போனாலே அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதமாக அங்கேயே இருந்து 2 பேரை வாட்ச் பண்ணுறாங்க. மத்தியிலேயே போலீஸ் ஃபுல்லாக இருக்காங்க. அங்கே இருக்க ஆளுங்களாம் வச்சு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்காணிக்கும் போது தான் அந்த 2 பேரும் மறுபடியும் சென்னைக்கு வர போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் மறுபடியும் அவங்க கேட்ச் பண்ணிடுறாங்க. கேட்ச் பண்ண அப்புறம் தான் இந்த ஸ்டோரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அந்த பாரதி இண்டிகோட்டரை சேர்ந்த அந்த 2 பேருமே சென்னைக்கு வரும்போது அவங்க தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளானோட மாஸ்டர் மைண்ட் யார் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த பிளானோட மாஸ்டர் மைண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹன் பார்த்தி. ஸோ இவரை பிடிச்ச உடனே தான் இந்த மொத்த பிளானுமே தெரியுது. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாமே தெரியும். ஸோ இந்திக்காரெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே டென்ட்டு போட்டு தங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷனில் வந்து ஊசி மணி பாஸ் பண்ணியிருக்கிறேன் அதாவது சில வேலை பார்க்குறவங்க என்ன பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் ஸ்டேஷனை ரீசெண்டாக வந்து போலீஸ் வந்து அடிக்கடி வந்து போகிறத வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி போலீஸ் வந்து போக என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கும்போது அங்கே இருக்க லேடிஸ் வந்து ஒட்டு கேட்குறாங்களா. ஸோ அவங்க பார்க்க எப்பவுமே அழுக்கான ஒரு பெக்கர் மாதிரி இருக்காங்க, யாரும் கண்டுக்கல பெருசாக. அவங்க கரெக்டாக அதை ஒட்டு கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ட்ரெயினில் பணம் எடுத்து போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த நியூஸ் வந்து ரோமன் பார்க்கிட்ட போது 5 பேர் சேர்ந்து இந்த ஹைஸ்ட்டை வந்து பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. ரன்னிங் ட்ரெயினில் எப்படி அடிச்சாங்க அப்படின்றத இதுலேயே ஹைலைட்டான ஒரு விஷயம். பிளான் பண்ணி முடிச்ச அப்புறம் சேலம் டு எக்மோர் வந்து 7 நாள் ட்ரெயினில் கண்டினியூஸாக போயிட்டு அந்த ட்ரெயின் எங்கெல்லாம் நிற்கும், எங்கே ஸ்லோவாக போகுன்ற வரைக்கும் பக்காவாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கெட்சை பக்காவாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டு ஐஸ் நடக்கிற அந்த நாளும் வந்துருச்சு. பணத்துக்கு வந்து அந்த இதுலேயும் போட்டாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஜன்னல் கூட கிடையாது. உள்ளே யாரும் போக முடியாது, வெளியே யாரும் வரவும் முடியாது. ஃபுல்லாக கன் பாயிண்டில் இருக்கும். இப்போ தான் பணத்தை எப்படி அடிச்சாங்க அப்படின்ற ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக மாறப்போகுது. ஸோ சேலம்லேருந்து பணத்தை எடுத்து கிளம்புற இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சின்ன சேலம் வழியாக விருதாச்சலம் போகுது. ஸோ சின்ன சேலத்துலேருந்து விருதாச்சலம் போகிற இந்த 45 நிமிஷத்தில் இந்த மொத்த படத்தையும் அடிக்க போகிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ் நடக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே போக வேண்டிய ட்ரெயின் 45 மினிட்ஸ் மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சு, ஸோ ரன்னிங் ட்ரெயின் எங்கே ட்ராக் வரும்போது ஸ்லோவாக இருக்கும், அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறாமல் வேறு கம்பார்ட்மெண்ட் 2 கம்பார்ட்மெண்ட்டுக்கு பிட்வீனில் அந்த ஐஸ்ட்டை பண்ண போகிறவங்க ஏறி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா 2 கம்பார்ட்மெண்ட்லேயும் போலீஸ் முடிச்சுட்டு நல்லாவே தெரியும். ட்ரெயின் ஹாரன் சவுண்ட் எப்போலாம் அடிக்கிறாங்களோ அப்போலாம் வந்து ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பக்காவாக ட்ரில் பண்ணி உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கும்போது அவங்களுக்கு ஒரு பயங்கரமாக லக்கு என்ன பார்த்தீங்கன்னா, உள்ள பணத்தை இரும்பு பெட்டியில் வச்சு போட்டில் வெறும் மரப்பெட்டியில் மட்டும் தான் வச்சு பணத்தை போட்டிருக்காங்க. பட் ஆனால் அவங்க எடுத்து போனது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடி பை அளவு தான். ஸோ அந்த 3 கோடி பையில் பணத்தை போட்டு வயலூர் கிட்ட வர ஓவர் பிரிட்ஜில் மொத்தப்படி தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டால் அங்கே பணத்தை எடுக்க அவங்களோட ஆளுங்க ஆல்ரெடி ரெடியாகவே இருந்தாங்க. ஸோ பணம் தூக்கி போட்டு அவங்க ஆளுங்க அந்த பணத்தை எடுத்துட்டாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து அழகாக எப்படி ஏறினாங்களோ அதேமாதிரி சேஃபாக இறங்கிட்டாங்க. இவ்வளோ வயசாக மாறிச்சு. அடிச்சது ஒரு 1 கோடி 2 கோடி 3 கோடி இருக்கு 5 கோடி கிட்ட தான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக சரியாக தெரியல. அந்த 5 கோடி ஏன் போலீஸ் இந்த அளவுக்கு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கு ஹை லெவல் செக்யூரிட்டியாக எடுத்து போன ஒரு பணத்தையே கவர்மெண்ட்டால் பாதுகாக்க முடியல எப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை இந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஹைஸ்ட் அடித்த பணத்தில் தான் இதுலேயே பயங்கர ட்விஸ்ட்டு. அவங்க அடிச்சு போன பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி போன நோட்டு. கிழிஞ்சி போன நோட்டை எடுத்த உடனே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வரும்போது இப்போ அந்த ஹைஸ்ட் பண்ணவங்களுக்கு அதை விட பெரிய ஒரு ட்விஸ்ட்டு வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 தான் மோடி
பண மதிப்பீடு இழப்பு பண்ணார்ல. ஸோ அப்போ அவ்வளோ பணத்தையும் மாற்ற முடியாமல் அந்த 2 கோடி ரூபா பணத்தையும் போட்டு மொத்தமாக எரிச்சிட்டாங்க. ஸோ பணத்தை அடிச்சே யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஏன்னா படிப்பறிவு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போன ரூபாய் தான் வந்து பேங்க்ல மொத்தமாக சேர்த்து அந்த ட்ரெயினில் எடுத்து போயிருக்காங்க. அந்த பணத்தை இவங்க அடிச்சு யூஸ் பண்ண முடியாமல் பார்த்தோன்னா 2 கோடி ரூபா பணத்தை எரிச்சு தான் இருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த பிளான் வந்து பயங்கரமான ஒரு பிளான். ரன்னிங் ட்ரெயினில் ஒரு பணத்தை அடிக்குது அப்படின்றது வந்து நடக்காத காரியம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஒயர்லாம் வந்து 2000 வோல்டேஜ் கிட்ட இருக்கும். அதுக்குள்ளே பூந்து இந்த பணத்தை அடித்து வெளியே வந்துட்டு தான் தமிழ்நாட்டிலே ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட். அட் த சேம் டைம் நான் இதை வந்து படிக்கும்போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்படி நம்ம ஊர்லேயே இப்படி ஒரு ஹைஸ்ட் பண்ண முடியுமா, பண்ணுறாங்களா அப்படின்றது வடக்கான் சும்மா தெரிவிக்க விட்டாங்க. எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது.